Exercise 8.2 6th sum. The time taken to complete a homework by 8 students in a day are given by. என்ன கொடுத்துருக்காங்க டேட்டாஸ் ஒரு டேயில் 8 ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் டேக்குன்னு ஒரு டேட்டாவாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இது 5th சம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி தான் இந்த சம்மும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எக்ஸ் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் பாருக்கு நமக்கு என்ன தேவை? என் தேவை. ஸோ என்னோட வேல்யூ என்ன கவுண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஏற்கனவே அவங்களே 8 ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்தாங்க. ஸோ n is equal to 8. அப்போ எக்ஸ் பார் is equal to summation x by n. summation xனால் என்ன பண்ணணும்? எல்லா டேட்டாஸையும் ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணணும். சரிங்களா? எல்லா டேட்டாஸையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ? 360 உங்களோட என்னோட வேல்யூ 8. இதை கேன்சல் பண்ணணும். உங்களுக்கு கேன்சல் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும்? 8 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 45. எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 45. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எக்ஸ் பார் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சிக்மா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா நமக்கு சிவி ஃபார்முலா என்னது? சிக்மா பை எக்ஸ் பார். ஸோ சிக்மா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டேபிள் போடணும். ஸோ டேபிளில் என்ன பண்ணணும்? எக்ஸ் வேல்யூ எழுதிட்டு ஸோ டி யூஸ் பண்ண போகிறோம். டிக்கு என்ன பண்ணணும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். உங்களோட எக்ஸ் பாரோட வேல்யூ 45. ஸோ ஒவ்வொரு டேட்டாலையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். 38லேருந்து 45 சப்ராக்ட் பண்ணால் -7, 40லேருந்து 5, 47லேருந்து +2, 44லேருந்து -1, 46லேருந்து +1, 43க்கு -2, 49க்கு 4, 53க்கு 8. ஸோ இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கலாம். 49, 25, 4, 1, 1, 4, 16, 34. ஸோ நமக்கு என்ன தேவை? அதுக்கப்புறம் சமேஷன் டி இஸ் ஈக்குவல் டு 0 ஆயிடுது. நெக்ஸ்ட்டு சமேஷன் டி ஸ்கொயர் தேவை. ஸோ சமேஷன் டி ஸ்கொயரோட வேல்யூ வேணால் 164. சமேஷன் டி ஸ்கொயரோட வேல்யூ வேணால் 164. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சிக்மாஸ் ஈக்குவல் டு சமேஷன் டி ஸ்கொயர்ட் பை என். சமேஷன் டி ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 164. இதை வந்து என்ன பண்ணணும்? 8ஆல் கேன்சல் பண்ணணும். 8ஆல் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன? √20.5. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களோட வேல்யூ என்ன? 4.528 சிக்மாவோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சிவி ஃபார்முலா. சிக்மா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, எக்ஸ் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சிவி ஃபார்முலா. சிவி இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சிக்மாவோட வேல்யூ என்ன? 4.528 டிவைடட் பை எக்ஸ் பாரோட வேல்யூ. எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன உங்களுக்கு? 45 இன்ட்டு 100. ஸோ இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக டிவைட் பண்ணிடுங்க. ஸோ 2 டிஜிட் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4452.8 வரும் டிவைடட் பை 45. இப்போ 452.8 45ஆல் டிவைட் பண்ணணும். 45 ஃபஸ்ட்டு நமக்கு 2 டிஜிட் 45ல் தான் இருக்குது. ஸோ 145. நெக்ஸ்ட்டு இந்த டிஜிட் வந்து நமக்கு என்ன? 45 டேபிள் வராது. ஸோ ஒரு 0. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் இருக்கிறதுனால பாயிண்ட். அப்புறம் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு டேபிள் போடணும். நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியும் 8 கீழே இறக்கணும். 8 இறக்குனாலும் உங்களால் 45 டேபிள் போட முடியாது. ஸோ இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 0 சேர்த்துக்கலாம். இதில் எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ். அதில் 6 டைம்ஸ் 45 போட்டிங்கன்னா 280. 0. அப்போ சிவியோட வேல்யூ என்ன? சிவி இஸ் ஈக்குவல் டு 10.06%. ஸோ 6th சம் முடிஞ்சது.